ஆபிரகாமுக்கு கர்த்தர் எந்த நேரம் தரிசனமானாலும் ஒரு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க அப்பா அம்மா விட்டு வர்றதுக்கு முன்னாலேயே, உன் ஜனத்தை, உன் சந்ததை, உன் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு டடா நான் உன்னை ஜாதிகளுக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் பெரிய நாமத்தை உனக்கு தருவேன். அவருக்கு இருக்கிற நாமம் யாருக்கு? இஸ்ரவேலரும் அப்பான்றாங்க, கிறிஸ்தவங்களும் அப்பான்றாங்க. அவர் அகில உலக தகப்பனாயிட்டாரு. ஆனால் வாக்கு கொடுக்கும்போது வயசாகி போச்சு, அம்மாவுக்கு நின்று போச்சு. வாக்கு மட்டும் ஓஹோன்னு வருது, நடக்கிறது எல்லாம் எதிர்வாக்கு. புறப்பட்டாரு. விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் அண்ணா. ஒரு நாள் கர்த்தர் செய்வாருன்னா அதெல்லாம் விசுவாசமே கிடையாது. அது சுவாசம் இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஸோ சுவாசம் இல்லாத விசுவாசம். அந்த வி சுவாசம் தானே. வி எடுத்துட்டீங்கன்னா என்னது? அது சுவாசம். விசுவாசம்னா என்னன்னா, நீ அந்த வீட்டை விட்டு வா, உன் ஜனத்தையும் ஜாதியும் எல்லாம் விட்டுட்டு மனைவி கூப்பிட்டுக்கா, அதுவும் பேர் அழகி, ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டுக்க. அடுத்த நாள் தண்ணி எங்கன்னு தெரியாது. வேலைக்காரங்கெல்லாம் கூப்பிடு, இவர் வயிற்றுக்கே அங்கே கேரண்டி இல்லை. வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். தமிழ்ல என்னன்னு வாங்கன்னா, வெறுங்கையில முழம் அடக்கிறான்னு வாங்க. ஆண்டவர் நிறைய நேரத்தில் வெறுங்கையில முழம் அடக்கிற மாதிரி தான் பண்ணுவார். நம்ம என்னன்னுவோம், சொன்னீரே சொன்னீரே சொன்னீரே, சொன்னேன்டா, சொன்னீரே சொன்னேன்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சொன்னல என் வாக்கு நாணயம் இல்லை அப்படின்றத நீங்க வேற மாதிரி சொன்னீரே. 2-3 பேர் எங்கே தான் நாமத்தினால் குடியிருக்கிறாள், அங்கே வருவேன் என்று சொன்னீரே, வாரும் கத்தாவ. அப்படின்னா சொன்னீங்க, டிலே பண்ணிட்டீங்க, வாங்க உருப்படியா. இங்க காணுங்க, வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தா அது கொஞ்ச நாள் கொடுத்தா பரவாயில்லைங்க. 75 இருந்து 100 வரைக்கும் வெறும் வாக்கு தத்தம் தான் மூட்டை மூட்டையா கொடுக்குறாரு. அரிசியே கிடையாது, உனக்கு 10 மூட்டை நாளைக்கு வரும், ஒன்றும் கிடையாது. அடுத்த நாள் 10 லாரி வரும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் நானும் நம்புவோமா? 25 வருஷம். யாராவது 25 வருஷம் ஏதாவது காத்து இருந்துக்கிறீங்களா? உங்களுக்கே வயசு 25 இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 இல்லை. எனக்கே 10 வருஷம், நீங்க என்னை விட சின்னவங்க. மறுபடியும் அவன் புறப்பட்டு பெரிய சேனையை கூப்பிட்டுக்கிட்டு போவான். இதுல என்ன வேடிக்கைன்னா, அட்ரஸ் இல்லாத போக சொல்றாருங்க. ஆண்டவர் நடத்துறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம மூளைக்கும் அவர் மூளைக்கும் டைரக்ட் ஆப்போசிட். அங்கதான் பிரச்சனையே. நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னாருன்னா, அவர் டிக்ஷனரியில அது ஒரு 5000 வருஷம். அங்கதான் நம்ம ஆளுங்கள்லாம் தடுமாறுறது. அவர் சொன்னாரு, ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை, இது ஆகாது, வாமா ஆகாரு. இதுல போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையெல்லாம் ஆகாத. கர்த்தரியா அண்ணா இதுக்கு அனுமதிச்சாரு. மறுபடியும் போய்கொண்டே இருப்பான். அங்க கானான்ல அப்படி காலை வச்சோடனே, இந்த ஜனத்தை இந்த இடத்த உனக்கு தருவேன்னு வரு. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இவனுக்கு ஒரு சென்ட் லேண்டு இல்லை. எத்தனை பேர் சென்ட் லேண்டுக்கு கேட்டு கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? செஞ்சுரி ஆயிப்போச்சு. சென்ட் லேண்ட் இல்லை. ஆண்டவரா சும்மா இருக்கக்கூடாதா? அது பாரு, அதெல்லாம் உனக்கு தாண்டான்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனை கூப்பிட்டு, இங்க வா, அந்த 14 மாடி தருதா, அது உனக்கு தான்.
அவன் அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறான். திரும்ப வர்றாரு. அந்த பஸ் இருக்குல்லப்பா, பஸ் ஸ்டாண்டு, அதில் இருக்கிறதெல்லாம் அந்த பஸ் எல்லாம் உனக்கு தான். அவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான். இந்த விசுவாச வாழ்க்கை இருக்க மண்டையே ஒரு மாதிரி ஆயிடும். அது மண்டை ஒரு மாதிரி ஆனாதான் விசுவாசமே செயல்படும். ஆனா ஆபிரகாம் கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? சொன்னீரேன்னு அவன் ஒரு ஜெபம் கூட பண்ணல. ஆண்டவர் சொல்லுவாரு, இங்க பத்தியப்பா என்ன ஆண்டவர் அழகா இருக்குல்ல இந்த மலை, ஆமா அதன் பரப்பளவு என்ன, ஒரு 5000 மைலப்பா, இதை உனக்கு தருவேன்னு உடனே அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுவான். பலிபீடம் கட்டுறதுன்னா என்னன்னா ஜெபம் அல்ல, எனக்கு இதை கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்னுவான். சொல்லிட்டு அதை அங்கேயே அனுபவிக்கணும். இல்லை அவன் அனுபவிச்சான்னா உதைச்சி தள்ளுவாங்க அங்கே ஊருக்காரங்க. பலிபீடத்தை வச்சுட்டு கொடுத்தீர ஸ்தோத்திரன்ட்டு மறுபடியும் போய்கிட்டே இருப்பான். மறுபடியும் அங்கே ஒரு பெரிய நதி ஓடும். உடனே என்ன பண்ணுவான், அந்த நதி கரையில் ஒரு பலிபீடத்தை கட்டுவான், கும்பிடுவான், இந்த நதியை கொடுத்தீரேன்னுவான். மறுபடியும் ஓட ஆரம்பிச்சு. ஆமென். இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. மண்டா இல்லாத மாதிரி தெரியல. இவரு ஒண்ணுமே கிடையாது. அவன் எங்க போனாலும் என்ன வாக்கு கொடுத்தாலும் ஒரு பலிபீடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாக்கு தத்தங்களை வச்சுக்கிட்டு கண்ணீர் விடாதே, வாக்கு தத்தங்களை துதிகளாக மாற்று. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள்ல பிராமிஸ பார்த்தா, பைபிள்ல பிராமிஸ பார்த்தா நீலி கண்ணி வடிக்காத, நீலி கண்ணீர் வடிக்காத, ஜெபமும் பண்ணாத, ஜெபமும் பண்ணாத, அது நிறைவேறணும்னு ஃபாஸ்டிங்கும் போடாத, நிறைவேறணும்னு ஃபாஸ்டிங். வாக்குகள் வந்தா உடனே அதை ஸ்தோத்திரமாக்கிடு, உடனே அதை ஸ்தோத்திரமாக்கிடு. எத்தனை நாளைக்கு தெரியுமா? அந்த வாக்கு உன் வாழ்க்கையில வாஸ்தவமாகிற வரைக்கும், வாழ்க்கையில வாஸ்தவமாகிற வரைக்கும் தோத்திரம் 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 தோத்திரம்னு சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தோத்திரம் தான் சொல்லணும், தோத்திரம் தான் சொல்லணும். ஆத்திரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதே, ஆத்திரப்பட்டு ஏதாவது பண்ணிராத. இப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா? விசுவாச போதனையே உங்களுக்கு ஒரு ஜோக்கிலேயே கொடுத்துட்டேன். ஆமென். அப்ப என்னதான் பண்ணணும்னா, நம்ம அம்மா எழுதி வச்ச மாதிரி, உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். அப்போ அது என்னவா மாத்திட்டாங்க அந்த அம்மா? ஸ்தோத்திரமா மாத்திட்டாங்க. வாக்க ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவான் என்று உரைத்ததாலே ஸ்தோத்திரம். வாக்குகளை ஸ்தோத்திரம் பண்ணலன்னா அது வெறுமனே செக் புக்கு. அதனால்தான் வாழ்க்கையில இன்னும் அந்த செக் புக் எல்லாம் செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. அதை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 அந்த எவ்வளோ அந்த செக் புக் இருக்கோ அதை காசு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல செய்தி, அது பூலோகத்தில் இருக்கிற ஏடிஎம் அல்ல, பரலோக ஏடிஎம்ல அந்த காசு உங்களுக்கு வரும். ஆமென். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. கவனிங்க, உங்க புருஷனுக்கு ரட்சிப்புக்கோ இல்ல விடுதலைக்கோ மாற்றத்துக்கோ ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணனே ஏன் மாறலன்னு. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மாறு. அதே மெத்தடு கையாளுற, 2 முறை அந்த மெத்தடு ஒர்க் பண்ணல, அதுக்கு பிறகு நீ 2000 முறை பண்றையே, நீ என்ன மென்டலா? ஏங்க நீங்களே யோசித்து பாருங்க, ஒரு மெத்தட் கையாளுறீங்க, ஒர்க் பண்ணல, நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தது அதுவும் ஒர்க் பண்ணல, என்ன பண்ணணும்? இதே 10 வருஷம் பண்ணா
அவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும்னீங்கன்னா அவர் சொல்வார், ஏம்மா காலையில் எழுந்துச்சு சிரி, ராத்திரியில் சிரி, கொண்டைய மாத்து, சண்டையை குறை, அங்க இங்க உளராத, என்கிட்ட உளரணும் இல்ல, அதோட வாய மூடு. ஜபத்துக்காக சொன்னா அப்படி ஏமாத்தாத. உனக்கு மனசுல இருக்கிறத எங்கேயாவது கொட்டி தீக்கணும். இவரு எனக்கு கிடைச்சது சித்தம் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பிடிச்ச அங்கதான் உன் பிரச்சனைக்கு வேறம்மா. இப்படி நான் சொல்றேன் இல்ல, அது யாருக்கோ ப்ராஃபஸி, ஒரு ஆளுக்கு இல்ல, நிறைய பேருக்கு. வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்குங்க. ட்ரை பண்ணதே திரும்ப ட்ரை பண்ணாதீங்க. அதான் நீங்க ட்ரை ஆயிட்டீங்க. பிசாசு உங்களை ஃப்ரை பண்றான். இப்ப சும்மா கேட்குறேன், அண்ணா நீங்க ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்றும் பிரசங்கமே பண்ணலை, ஆனா நீங்க பேசுறது எனக்கு பலார் பலார்னு தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா உயர்த்தி காட்டுங்க, பயப்படாத உயர்த்து. அதான் அண்ணி எப்பயுமே சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்றது எல்லாரும் பண்றாங்க, டிவியில உனக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, நீ தீர்க்க தரிசனமா வாயில வர்றத சொல்லு, அது அநேகருக்கு ஒரு வெளிப்பாடா இருக்கும். நீங்க நினைக்கலாம் அண்ணன் ஜோக் அடிச்சுன்னுக்கிறான்னு, ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் ஜோக் அடிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நான் ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கில் உட்காந்துட்டு தான் வருவேன். என் உடம்பே முடியலனாலும் படுத்துக்கிட்டாவது கர்த்தரை பார்த்துட்டு வருவேன். அதனால என் வாயில வர வார்த்தையை ஏதோ ஒரு ஜோக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க. கர்த்தர் வார்த்தையா எடுங்க. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். அவர்கள் வார்த்தைகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். அந்த மாதிரி நான் ஜோக் அடிச்சு எத்தனை தீர்க்க தரிசனம் அது ஆயிருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். அது ஒரு புக்கை எழுதிடலாம். அதனாலதான் நம்ம கவுன்சிலர் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் சொல்லுவார், என்னுடைய கவுன்சிலர், இசைக்கு அண்ணன் ஜோக் அடிச்சா கேர்ஃபுல்லா இருங்க, அதுல ப்ராஃபஸி வரும் அப்படின்னுவார். இவ்வளவு சொல்லியும் சில முகம் மூஞ்சியாவே இருக்கு, அதுக்கு இன்னும் பதில் கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ, ஆனா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுத்திருப்பார். இந்த வருஷம் விசுவாசத்துல வாழ படிங்க. ஆமென். வாக்கு தத்தங்களை தோத்திரமா மாத்துங்க. சில நேரத்துல நீங்க பேங்க்ல போட்ட உடனே பணம் வராதம்மா. அவங்க சொல்லுவாங்க, இதை போய் நான் பார்த்து ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 10 நாள்ல ஆவோன்னு வாங்கம்மா. அந்த நேரம் தான் உங்களுக்கு பொறுமை சோதிக்கப்படுகிற நேரம். நான் கல்லூரி மாணவனா இருக்கும்போது சின்ன பையனா இருப்பேன், அரைக்கை சட்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், இதை விட தின்னா இருப்பேன். நிறைய முறை நான் காலேஜில் படிக்கும்போது சர்ச்சுக்கு போகும்போது என்னை வழியில் நிறுத்திடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு பிகாம் படிக்கிறேன், தம்பி இங்கே உள்ள போவாதேன்னுவாங்க. என்னான்னு கேட்டால், உனக்கெல்லாம் சபை சர்ச்சு பின்னால் இருக்க போய் பார்த்தா சண்டே கிளாஸு. ஒரு நாள் லைப்ரரிக்கு போயிட்டேன். லைப்ரரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பப்ளிக் லைப்ரரியில் போய் புக்கை படிக்கலாம். சும்மா எனக்கு ஒரு கியூரியாசிட்டியில் போனால் அவன் சொல்லிட்டான், எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸு என் கிளாஸ்மேட்டு நீங்கள்லாம் போங்க, இவருக்கு வேறு லைப்ரரி இருக்குன்ட்டான். சரின்னு பின்னால் போய் பார்த்தா எல்லாம் படம் வரைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க சின்ன பசங்க. எவ்வளோ ஷேமாக இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில், உலகத்தின் கண்ணுக்கு தெரியாத நேரத்தில், கல்வியின் சான்றோர் விளங்காத நேரத்தில் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு நான் ஜெபம் பண்ணா புரியாத நேரத்தில், நான் முழங்கால் படிடும்போது என் முடியை பிடிச்ச அடிச்ச நேரத்தில், எங்க வீட்டில் கூட பிறந்தவங்கெல்லாம் பைத்தியக்கார அண்ணன்னு சொன்ன நேரத்தில், நான் என்ன தேற்றிக்க பாடின பாடல்கள் ஏராளம்.
நானே சொல்லுவேன், உலகில் நீ ஒரு தனி பிறவி, உன் பால் இயேசு அருள்மேவி, தமது ஜீவனை உன்மேலுதி பாருக்குள் அனுப்பினார், இது பாரு. நானா பாடிக்கிட்டு நானா அழுவேன். அந்த நேரத்துல ஜெபம் மாத்திரம் விட மாட்டேன். முட்டி போட்டா 3 மணி நேரம் மினிமம். அந்த காலத்துல சினிமா 3 மணி நேரம், எனக்கு 3 மணி நேரம் மினிமம் ஆகும். நேற்று கூட கார்ல வரும்போது அண்ணிக்கிட்ட பேசினேன். ஒண்ணுமே தெரியாது, ஆத்மா அழுதுன்னுவேன், கத்தி 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 அழுவேன். இதுக்காக மலைக்கு போயிடுவேன், ஏன்னா கத்தி அழுதா மற்றவங்க என்ன நினைச்சுக்குவாங்க. என்னையே ஆண்டவர் டீனேஜ்ல 20ஸ்ல இப்படி மலை மேல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னத்துக்காக? அப்ப நான் கேட்டேன், பெனிட்டா இது என் மேல இருக்கிற அழைப்பு என்ன அப்படி பண்ணிச்சா, இல்லை நான் விட்டு கொடுத்தேனான்னு? ரெண்டும் என்னன்னா, உங்க மேல இருக்கிற அழைப்பு பெருசு, அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது நீங்க கேத்தரின் குல்மேனாக மாறிவிட்டீங்க. 75 வயசுல உன் ஜனம் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கோன்னா என்னங்க அது? தாத்தா 75, பார்த்தா குடுகுடு கிழவன். ஆண்டவர் சொல்றாங்க, வடா வெளியே வரான், வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, எண்ணு, கவுண்ட் கவுண்ட் 1 2 3. எப்படிங்க கவுண்ட் பண்ண முடியும் 75 வயசுக்கு மேல? அதே போல உனக்கு சந்ததின்றாரு. உடனே அல்லேலூயான்னு பைபிள்ல இருக்கு. கர்த்தரை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக மாறிவிட்டது. கவனிங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அதையே உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அதை நீதியா மாத்தி உங்களை நீதிமானா மாத்திடுறாரு. நீங்க ஒரு வாக்கை எடுக்கிறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க, விசுவாசத்தை துதியா மாத்துறீங்க, துதியா மாற்றி விட்டு உடனே அது உண்மை மாதிரி நடக்கிறீங்க. சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு நடக்கும் 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 அப்படி சொல்லல. நீங்க கர்த்தர் உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் வரும், நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் 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 கொடுப்பேன், ஒரு நாளைக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேர் பெட்டியில இருந்து இப்ப கல்லறைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னடான்னா அவங்க ஆக்ஷன்ல இறங்கல. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னு உடனே நான் என்ன பண்ணோம், ஓ அப்ப எவ்வளோ, இந்த உலகத்துக்கே கடன் கொடுப்பேனா? அப்படின்னா இப்ப என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் ஊழியக்காரர் கொடுத்துட்றேன். அதான் அதான் செய்கை, அதான் செய்கை. நான் உலகத்துக்கெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியா? அப்ப ஏன் உலகம் பெருசா? அப்படின்னா மாமா மச்சான் அண்ணன் தம்பி அந்த உலகத்துக்கு நான் டாட்டா சொல்லிவிட்டு என் அழைப்புக்கு வருகிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வரக்கூடாதா? வந்தா அணைச்சிக்கிட்டு போ, போனா நீ இன்னும் வேகமா போ. அவ்வளவுதான். உன் வேகத்துல வரவங்களை சேர்த்துக்க. குதிரைல போ. யாரெல்லாம் ஜம்ப் பண்றாங்களோ ஏற்றிக்க, யாரெல்லாம் எப்பா முடியாதுன்றாங்களோ இறக்கிடு. நீ வேகமா போயிட்டே இருங்க. ஒரு 10 பேர் ஏறுறாங்களா ஏத்திக்குங்க. அதுல 4 பேர் எனக்கு இவன் பிடிக்காது அவன் பிடிக்காதுன்னு தான் கிக் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த வயசுலும் சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவன் அப்படி பண்ணானே இவன் இப்படி பண்ணானே போனானே 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 போனானே, என்னது அவன் போயிட்டான் இவன் போயிட்டான். நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவ நட்டாற்றில் விட்டாரையா. விட்டாங்களா? நீ போய் அடுத்த கரை சேரு. சின்னத்தனம் பண்ணி நானும் பெண் ஜாதி பிள்ளை மித்திரு சத்துருவானாலும்
மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. நீங்க அண்ணன் இங்க நிக்கிறேன்னா அதுலதான் நிக்கிறேன். சின்னத்தனம் பண்ணலையா, கேலி பண்ணலையா, பத்திரிகைகளை எழுதலையா, அசட்ட பண்ணலையா, மித்திரு சத்ரு ஆகலையா? நீ கலங்குனா ஊழியம் அவுட்டு. உங்களை என்ன பண்ணாங்க இப்போ? கண்டுக்காத, இதெல்லாம் போச்சியா. மனையோடு கொள்ளை போனாலும், மனையே போனா கூட பயப்படாதீங்கம்மா. மனையில 4 போச்சு. வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. இதுதான் விசுவாச ஓட்டம். அப்போ 14, 15, 16, 17 எம்காம் முடிக்கிற வரைக்கும் இல்லை, அதுக்கு பிறகு கூட இப்போ முழங்கால் படியிட்டாலும் நான் ஜெபம் முடிச்சு எழுந்திருக்கும் போது எனக்கு ஒரு சத்தம் கேட்கும். அது உள்ளவா வெளியவா எனக்கு தெரியாது எனக்கு, ஆனா நல்லா கேட்கும். உபாகமம் 28:44 படி அப்படின்னு வரும். அந்த நேரம் பைபிள் கூட இருக்காது எனக்கு. நான் ஏரிக்கரையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உடனே உபாகமம் 28:44, 28:44 இப்படி சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வந்து எடுத்து பார்ப்பேன். இந்த மாதிரி 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை இல்லை, நூற்றுக்கணக்கான முறை. இப்போ எடுத்தாலும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஏசாயா வந்து பார்த்தா, சில நேரத்தில் பைபிள் இருக்கும் என் கையில், சில நேரம் இருக்காது. பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீ கட்டுவிப்பாய். உன்னிலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடங்க ஸ்தலங்களை கட்டுவிப்பார்கள். நான் சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அரைக்கை சட்டை சர்ச்சில் வந்து வெளியே அனுப்புவாங்க. வீட்டில் என்னுடைய விசுவாசத்தை விளங்கிக்கல, அப்பா அடிப்பார். கடைசியில் காலேஜில் ஹாஸ்டலில் இருந்து எங்கள் வார்டனு கண்ணில் மாட்டி அவர் என்னை பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு மோசமான ஹாஸ்டலில் தள்ளி, பிகாஸ் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வச்சுட்டான், நிறைய பேர் அபிஷேகன்றான். எது உனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவான வாழ்க்கையை தரவில்லையோ அதை விட்டு வெளியே வா. இது ஓடுற நேரம் இது. இனி யாரும் உன்னை புண்ணை பிடிச்சு இழுத்தாலும் சும்மா தள்ளாத, தள்ளி பாரு. வரலையா உதச்சிட்டு ஓடு. லோத்து கிட்ட கர்த்தர் சொன்னார் ஓடுறான்னாரு. அவங்க வைஃப் பிடிச்சிச்சு இழுத்துச்சு. இங்க பாருங்களேன் வீடெல்லாம் எரியுதேன்னு பாருங்க. அவன் அப்படின்ட்டு உதறிட்டு வந்தான். அந்த அம்மா அப்படியே நின்றுடுச்சு. இன்றைக்கும் நிக்குது. இப்ப தூணா ஆயிடுச்சு. அழைப்புன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இயேசு உங்களை தாம் பக்கம் இழுக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, சின்னத்தனம் பண்ணி நாளும் எல்லாரும் சொல்லுங்க, உன்னை எவ்வளவு கேலி பண்ணாலும், உன்னை எவ்வளவு கேலி பண்ணாலும், பெண் ஜாதி பிள்ளை மித்திரு சத்துருவானாலும், எல்லாம் எதிரி ஆயிட்டாலும் பயப்படாதுங்க அம்மா. நமக்கு அப்படி இல்லம்மா, நமக்கு ஒருத்தர் இருக்கிறார் அம்மா. மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. எல்லாம் நெஞ்சு மேல கைய வச்சுங்க, சொல்லுங்க நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே
எதுக்கு எடுத்தாலும் கலங்கறியே, எதுக்கு எடுத்தாலும் கலங்கறியே, இந்த சின்ன வாழ்க்கையே பார்த்து நீ கலங்கறியே, சின்ன வாழ்க்கையை பார்த்து நீ கலங்கறியே. நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே. ஹல்லேலூயா. இந்த பாடும்போது யாரு ஞாபகம் வருது? தினகரன் அண்ணன். ஏன் அது ஏன் அந்த ஞாபகம் வருது? ஏன் தெரியுமா ஞாபகம் வருது? அந்த உள்ளம் கலங்கும் போதே அதை மறந்து மற்றவங்களை பார்த்து நெஞ்சே நீ கலங்காதேன்னு சொல்லிச்சு பாருங்க, அதனால அது ஞாபகம் வருது. தான் கவலையில, தான் நோயில, தான் கஷ்டத்துல அதையே சொல்லி செத்து இருந்தா அந்த பாட்டுக்கு வேல்யூ கிடையாது. அதை பாடினாலும் அந்த ஞாபகம் வராது. எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? கையை உயர்த்தி காட்டுங்க. அதான் ஊழியம். ஏழை வயசுல இருந்து இது வரைக்கும் நான் பஞ்சு மெத்தலையா வாழ்ந்தேன். ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன், என் மேல ஒரு அழைப்பு இருக்கு. அதுக்கு ஒத்து வர்றதெல்லாம் வரட்டும், ஒத்து வரலன்னா போகட்டும். மாம்சம் கத்தட்டும். சில வேளை அது கத்துன்னு கத்தும். என்ன பண்றது? யார் உங்களோட தோள் கொடுத்து ஊழியத்துக்கு போ நானும் வரேன்றாங்களோ அவங்கள பொன்குட்டி மாதிரி காப்பாத்துங்க. ஆமென்.